சென்னையில விஜய் டிக் பண்ணி இருக்குது. விஜய் வந்து சென்னையில தான் போட்டியிட போகிறார். ஏன்னா சென்னையை தவிர்த்து வேறு எந்த மாவட்டங்களிலும் விஜயே நின்றாலும் ஜெயிக்க முடியாது. சென்னை வந்து எப்பவுமே வந்து ஒரு நகர்ப்புறம் இல்லைங்களா? இங்கதான் படிச்ச பெரிய புலுத்திகள் என்று தங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் இருக்கக்கூடிய இடம் சென்னை. இங்க இருக்கக்கூடிய அந்த எலைட் பீப்புளா இருக்கட்டும், கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கட்டும், இவங்களுடைய மைண்ட் செட்லாம் என்ன தெரியுமா? புதுசா ஒருத்தன் வரட்டுமே இப்படிதான் வருஷம் வருஷம் புதுசா ஒருத்தன் வரும். அப்பப்போ வந்து அந்த அரசியலை திசை மாட்டிட்டு போவான். அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய மக்கள். அப்ப இவனுங்களாம் ஏமாத்த முடியும், படிக்காதவங்களாம் ஏமாத்த முடியாது. படிக்காதவன்லாம் நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், போய் நான் இதை பண்றேன், நான் ஆட்சிக்கு வந்தோடனே அப்படி இப்படி சொன்னா, இது வரைக்கும் நீ என்னடா பண்ண கூந்தல் அப்படின்னு கேட்பான் படிக்காதவன். படிச்சவனை ஈஸியா ஏமாத்திடலாம். இந்த விளம்பரங்களை போட்டு, சினிமா பாட்டை போட்டு, இந்த மாதிரி படிச்சவனை ஈஸியா ஏமாத்திடலாம். அப்ப செல்வாக்கு சென்னையில தானே விஜய்க்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அப்ப விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா 3 தொகுதியை டிக் பண்ணி வச்சிருக்காரு. ஒன்னு வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், அப்புறம் வந்து வேளச்சேரி. ஏன்னா இது 3மே பில தொடங்கும். விஜய் பேரும் வி, தமிழக வெற்றி கழகம், அப்படி அவங்க எல்லாமே அந்த வி 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 வினாக்க வெற்றி. அப்ப அந்த பேர் ராசிக்கு நீங்க வீலே நில்லுங்கன்னு சொல்லிட்டு, இவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் கூட ஜோசியத்தெல்லாம் நம்புவார் விஜய். அதனாலதான் அந்த பி தொகுதியா 3 தொகுதி எடுத்து வச்சிருக்காங்க. வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், வேளச்சேரி. இது 3ல 1 தான் போட்டியிட போறாரு. அப்ப இந்த 3 தொகுதியில ஆல்ரெடி நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இடம் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர்த்து லோயாலா மணி, அப்புறம் புதுசா கட்சியில சேர்ந்த பெலிக்ஸ் ஜெரால்டு, இவங்க 2 பேருமே சென்னையிலே சீட்டு கேட்கறாங்க. சென்னையில தான் நாங்க போட்டிடுவோம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சென்னையிலே கேட்கறாங்க. அப்ப சென்னையில இருக்கக்கூடிய ஏற்கனவே மாவட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இடம் வந்து மறுக்கப்படுகிறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிகளுக்கு இடம் வந்து மறுக்கப்படுகிறது. அதனாலதான் புசியானது அந்த தாவேக்காவுடைய காணொலி காட்சியின் வாயிலாக நடத்தப்பட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எல்லா மாவட்ட செயலாளரும் சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்து இருக்காதீங்க, தளபதிக்காக உழைங்கன்னு சொன்னதற்கான காரணம் இதுதானா? நம்ம தெளிவா தீர விசாரிச்சுட்டோம். இப்படி ஒரு குழப்பம் வந்து அங்க நிலவிக்கிட்டு இருக்கு.